உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம். இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கங்கள். இன்றைய நாள் 4ஆம் நாளான மாதம். இன்றைய நாளிலே உங்களோடு சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை வழங்குங்கள். தொடர்ந்து இன்றைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதலிலே இந்த தீக்காயங்கள் ஏற்பட்ட அந்த செய்தி ஒன்றை முதலிலே பார்க்கலாம். இது தென்பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது. அங்குரோத்தோட படகுடவில் உள்ள முதியோர் இல்லத்திலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தீ விபத்திலே 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 3 பேரை காணவில்லை என்ற செய்தியும் காணப்படுகிறது. காயமடைந்தவர்களில் 7 பேர் தற்போது குரணை மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசாரின் செய்திகள் கூறுகிறது. மேலும் இல்லத்திலிருந்து சுமார் 51 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடம் ஒன்றிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அங்குரோந்தோட்ட படகுடவில் உள்ள முதியோர் இல்லத்திலே தான் நேற்று பிற்பகல் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று 3ஆம் திகதி. இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களும் அங்கே உதவியிருக்கிறார்கள். அந்த தீயை அணைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் தீயினால் மையம் பெரிய அளவிலே பாதிப்புக்கு உள்ளாகிவிட்டது. அந்த தீ விபத்து நடந்த நேரத்திலே இல்லத்திலே 72 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. தனியாரால் நடத்தப்படும் இந்த இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட மற்றும் முதியோர்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள். தீ விபத்து காரணமாக அங்கிருந்த ஒரு குழுவினர் தீக்காயங்களுக்கு உள்ளானதாகவும் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னரே உயிரிழந்ததாகவும் செய்திகள் அறிய கிடைத்திருக்கிறது. உண்மையில் இன்று காலை, அதாவது 4ஆம் தேதி நீதித்துறையின் விசாரணை முடிந்த பின்னரே சடலங்களை அங்கிருந்து அகற்றப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த நடவடிக்கை இடம்பெற்றுவிடும் என்றே நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையில் அது தனியார் விடுதி என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனநலம் குன்றியவர்களை பாதுகாப்பது என்பது உண்மையில் அது ஒரு தியாகத்துக்கு ஒப்பான ஒரு சமமான வேலை. மனநலம் குன்றியவர்கள் மற்றும் வயதானவர்களை பாதுகாப்பது என்பது உண்மையில் அது எல்லோருக்கும் அந்த மனம் ஏற்படாது. அந்த இடத்திலே தான் இந்த தீ ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு உலுக்கி இருக்கின்ற ஒரு செய்தியாகவே இந்த செய்தி காணப்படுகிறது. உண்மையில் அது எல்லோருக்குமே ஒரு வேதனையை அளிக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அதில் தீக்காயங்களுக்குள்ளாகி தப்பியவர்கள் இறைவன் அருளோடு மீண்டும் நல்ல நிலைக்கு வர வேண்டும். ஏனையவர்களும் பாதுகாப்பாக இருந்திட வேண்டும். ஆனாலும் இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக 3 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான விசாரணையை செய்வதற்கு தொடர்ந்து நாங்கள் மேலும் செய்திகளை பார்த்தால், யாழ்ப்பாண செம்மணி பகுதியின் செய்திகள் இப்பொழுது அதிகமாக இடம் பிடித்திருக்கிறது. நேற்றைய அகழ்வு பணியின் போது சிறுவர்கள் என பல சந்தேகிக்கப்படும் 4 எலும்பு தொகுதிகள் உட்பட புதிதாக மேலும் 5 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சிதைந்த மண்டையோட்டு பகுதி உட்பட 5 எலும்புக்கூடுகள் நேற்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. நேற்றைய இந்த 15ஆம் நாள் அகழ்வு பணி நடவடிக்கைகள் நேற்று புதன்கிழமை நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய தடயவியல் நிபுணர்கள் முன்னிலையிலே தான் இது இடம்பெற்றிருக்கிறது. இந்த அகழ்வின் போது சிறுவர்கள் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய 4 எலும்பு தொகுதிகள் உட்பட புதிதாக 5 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த 6 மனித எலும்பு தொகுதிகளும் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய இதுவரை செம்மணி மனித புதைகுழியின் தடயவியல் அகழ்வாய்வு தளம் 1 மற்றும் 2 மொத்தமாக இதுவரை 275 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது ஒரு மனித பேரபலத்தின் அடையாளமாகவே இந்த செம்மணி புதைகுழி காணப்படுகிறது. அவற்றுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஆனால் நீதி என்பது நாங்கள் எந்தளவு தூரம் அதை எதிர்பார்க்க முடியும் என்பது உண்மையில் இதுவரை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்னர் நடந்த பல சம்பவங்களுக்கு இதுவரை எதற்கும் நீதி கிடைத்ததாக தெரியவில்லை. அதற்கு நான் ஏற்கனவே இதிலே குறிப்பிட்டது போன்றும் 81ஆம் ஆண்டு நடைபெற்ற எங்களுடைய
யாழ் நூலகத்திற்கான அந்த விடயம் தொடர்பிலே இதுவரை நீதியான விசாரணைகள் எதுவும் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. 81ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த விவகாரத்துக்கே இதுவரை நீதி இல்லை என்றால் 95ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நடைபெற்ற இந்த சம்பவங்களுக்கு எவ்வாறு நீதி கிடைக்கும் என்ற ஒரு சந்தேகம் எல்லோரிடமும் இருக்கிறது. அதிலே ஒரு எலும்பு குவியல் மனித மண்டியோடுகள் உடைந்த நிலையிலே சிதைந்த துண்டுகளாகவும் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட அனைத்து மனித எச்சங்களும் சட்ட மருத்துவ நிபுணர்களால் முறைப்படி சேகரிக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று வரையிலான முதல் 15 நாட்களும் இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது மட்டும் இதுவரை 34 மனித தொகுதிகள், மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் காணாமல் போன எங்கள் உறவுகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைத்துவிட வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. மனித வாழ்வின் என்றும் சந்தித்திருக்க முடியாத ஒரு பேரவலத்தின் சாட்சியாக இந்த மனித புதைகுழி காணப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழி. இதற்கு பின்னால் பல மர்மங்கள் இருக்கிறது. உண்மையில் எல்லோருமே எங்களுடைய உறவுகள், எங்கள் மண்ணின் சொந்தங்கள். அவர்களுக்கு ஒரு நீதியான விசாரணை வேண்டும், அவர்களுக்கான ஒரு தீர்க்கமான தீர்வு வேண்டும் என்பதே எல்லோருடைய முடிவும் கூட. இல்லை, அவர்கள் இல்லை, எவரும் இல்லை. குழந்தைகள் பிஞ்சுகள் என்று எவருமே இல்லை. அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இருந்த போதிலும் அதற்கான ஒரு நீதி வேண்டும் என்பதே எல்லோருடைய அபாவம் கூட. மேலும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த எழுச்சி பாடல்கள் தொடர்பான ஒரு விடயம், அதுவும் இப்பொழுது பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எழுச்சி பாடல்களை பாடிய இளைஞனுக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவை ஏற்றுள்ளது. விளக்க மறியலை வழங்கியிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. பாடல்களை பாடி அதனை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த கிளிநொச்சி இளைஞனை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற ஆலய திருவிழா ஒன்றிலே தான் இந்த விசேட நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. அந்த நிகழ்விலே கிளிநொச்சியை சேர்ந்த சொல்லிசை கலைஞர் குறித்த இளைஞன் பக்தி மற்றும் தென்னிந்திய பாடல்களை பாடியிருக்கிறார். அதை அடுத்து தான் இசை நிகழ்வில் பாடிய குறித்த பாடல் காணொளிகளுக்கு ஏற்கனவே தனது இசை சேகரிப்பில் பாடிய சொல்லிசை எழுச்சி பாடலை இணைத்து அதனை தனது சமூக ஊடகங்களிலும் பகிர்ந்திருக்கிறார். குறித்த பாடல்கள் சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்தே இந்த விடயம் அனைத்து தரப்பிலும் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. விசாரணைகளை மேற்கொண்ட மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறை பிரிவினர் தொடர்ந்து இளைஞன் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கின்றான் என தெரிவித்து கைது செய்து சாவகச்சேரி காவல் நிலையத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அதனை அடுத்து சாவகச்சேரி காவல்துறையினர் சந்தேக நபரான இளைஞனை நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்க மறியலிலே வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த சம்பவம் தொடர்பிலே நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தாயக பாடல்கள் என்பது விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலத்திலே தான் அதுகள் இயற்றப்பட்ட பாடல்கள். அது இன்றும் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றும் பல கலைஞர்கள், கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய இசையமைப்பாளர்கள் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இசையமைப்பாளர்கள் தவிர்ந்த இந்த சொல்லிசை பாடல்கள் கூட அதை இன்று அவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு அதை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பாடல்களை பொறுத்தவரையில் இவற்றிலே அனைத்தும் கலந்த ஒரு பாடல்களாகத்தான் இருக்கிறது. விடுதலை புலிகளின் காலத்திலே இயற்றப்பட்டதற்காக எல்லாமே விடுதலை புலிகளின் பாடலாக சொல்ல முடியாது. ஆலயங்களுக்கு இயற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அங்கே தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களுக்கெல்லாம் பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. பார்த்தால் உண்மையில் அந்த சினிமா போன்ற பட திரைப்படங்கள் எல்லாம் அங்கே உருவாக்கம் பெற்றது. அதற்கான பாடல்கள் அது ஒரு பொதுவான சினிமா கலந்த பாடல்கள் எல்லாம் அதில் இருக்கிறது. பெண் தத்துவங்களை சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. இதே நேரத்திலே இடம்பெயர்ந்த போது இடம்பெயர்ந்த அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த பாடல்கள் எல்லாமே விடுதலை போராட்டத்திற்கான ஆதரவான பாடல்கள் அல்லாமல் ஒரு பொதுவான பாடல்களாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த இளைஞன் எந்த பாடலை பயன்படுத்தினான் என்பதற்கு அப்பால் அவரின் வயதை நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையில் இந்த விடுதலை போராட்டத்துக்கு பிற்பட்ட அந்த ஒரு இளைஞனாக இருந்தால், இந்த விடுதலை போராட்டம் முடிவடைந்து 17 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. 17 ஆண்டுகளை கடந்த இந்த விடுதலை போராட்டத்தை பற்றி தெரியாத ஒரு இளைஞன் அந்த பாடலை பயன்படுத்தினால்
அவன் தன்னுடைய ஒரு கலைக்காக அதை பயன்படுத்தி இருக்கலாம். விடுதலை போராட்டத்துக்காக இயற்றப்பட்ட பாடல் என்று தெரியாமல், இது அந்த காலத்தில் இயற்றப்பட்ட பாடல், ஒரு சிறந்த பாடலாக இருந்தால் அவர் தன்னுடைய கலைக்காக அதை பயன்படுத்தி இருக்கலாம். உண்மையில் நாங்கள் இவற்றை பெரிய அளவிலே பார்க்கின்ற பொழுதுதான் அது மற்றவர்களை அதை சோதிக்கிற அளவுக்கு தூண்டிவிடுகிறது. இந்த பாடல் எந்த பாடல் என்று நாங்கள் இதை பூதாகரமாக மாற்றுகின்ற பொழுது அது அடுத்தவர்களையும் தூண்டி விடுகிறது. அதை ஆய்வு செய்வதற்கான ஒரு இடமாகவே அது காணப்படுகிறது. உண்மையில் இந்த விடயங்களை நாங்கள் புரிந்து செயற்படுவது உண்மையில் சிறப்பான ஒரு விடயம். அதே போன்று இளைஞர்களும் அதை கவனத்திலே கொள்ளுங்கள். போராட்ட காலங்களில் இயற்றப்பட்ட பாடல்கள் உங்களுக்கு அந்த விடயங்கள் தெரியாமல் இருக்கலாம், அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் பாதிக்கப்படலாம். அதிலே நீங்கள் மிக கவனமாக இருங்கள். ஏனெனில் நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட இனம், இன்றும் எங்களை ஒரு பயங்கரவாத ஒரு இனமாகவே அரசு பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த கைதுகள், இதற்கான இந்த விடயங்கள் காணப்படுகிறது. எனவே இதிலே நீங்கள் மிகவும் ஒரு அவதானமாக செயல்பட வேண்டிய ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது உங்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயமாக பாருங்கள். உண்மையில் இது உங்களுக்கு அந்த பாடல்கள் பிடித்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்றை அது உங்களை கவர்ந்திருக்கலாம். அதை பொதுவெளியில் பகிர்வது இந்த அரசுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விடயமாகவே அரசு அதை பார்க்கிறது. எனவே அதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியவர்களாக இருங்கள். உங்கள் போன்ற இளைஞர்களுக்கும் சொல்லிக்கொள்ளுங்கள். இது தொடர்பிலே இது தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டு செல்லுங்கள். இது உங்கள் எதிர்காலத்தின் அடையாளங்களை பாதிக்கும். உண்மையில் இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாகவே இப்பொழுது தளங்களிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகளின் காலத்திலே உருவாக்கப்பட்ட பாடல்கள் எல்லாமே தாயக பாடல்களா, அல்லது அது சாதாரண பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் பாடல்களா என்றெல்லாம் ஒரு பாரிய விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே உங்கள் பாதுகாப்பை நீங்களே உங்களுக்கு பொறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இதிலே மிகவும் அக்கறை எடுங்கள். இது தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடம் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று யுத்தத்திற்கு பின்னரான இளைஞர்களுக்கு இது தொடர்பிலே தெரியாமல் இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். எனவே இது உங்கள் சம்பந்தப்பட்ட விடயம். அன்புக்குரிய சொந்தங்களை, இடிமுழக்கம் சேனலோடு இதுவரை இணைந்திருந்தீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தியூடாக சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் சக்திவேல். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.